வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவுகளில் பயிற்சி 2.2ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 2.2ல் முதல் கணக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க. ஸோ 2 வடிவம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வடிவத்தோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ முதல் வடிவம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு செவ்வகம். இந்த ஜாயின் பண்ண அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு செவ்வகம் கிடைக்குது. அந்த செவ்வகத்தில் என்ன இருக்குது? ஒரு அரைவட்டம் இருக்குங்க இல்லைங்களா? அப்போது செவ்வகத்தோட நீளம் எல்லோட மதிப்பு 10 மீட்டர். இது எப்படி செவ்வகம் சொல்கிறோன்னா, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் என்ன கொடுத்துட்டாங்க? 7 அப்படின்னு பக்கங்கள் சமமாக இல்லை. அப்போ பக்கங்கள் சமமாக இல்லைன்னா என்ன ஆகுது? செவ்வகம். பக்கங்கள் சமமாக இருந்ததுன்னா சதுரம். அப்போது செவ்வகத்தோட நீளம் வந்து 10 மீட்டர்னு, அகலம் ஸோ எவ்வளோ 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா, இதோடைய நீளம் எவ்வளோ? 7 மீட்டர். அப்போது செவ்வகத்தோட நீளமும் அரை வட்டத்தோட விட்டமும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அப்போ D = 7 மீட்டர்னு இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும்? ஆரோட மதிப்பு வேணுங்களா? அப்போ 7/2 மீட்டர்னு வரும். அதை எப்படி எழுதலாம்? 7/2ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 3.5ன்னு வச்சுக்கலாம். 3.5 மீட்டர்னு வச்சுக்கலாம் இந்த ஃபஸ்ட் டயக்ராம்லேருந்து. அப்போ என்ன கிடைக்குது? நமக்கு இந்த செவ்வகத்தோட இதோட பரப்பு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதோட பரப்பு நமக்கு வேணும் அப்படின்னா, மொத்தமாக இந்த செவ்வகத்தோட பரப்புலேருந்து இந்த அரைவட்டத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பரப்பு கிடச்சிருங்களா? அப்போது பரப்பளவு ஈக்குவல் டு, ஸோ பரப்பளவு ஈக்குவல் டு செவ்வகத்தோட பரப்பளவுலேருந்து அரைவட்டத்தை கழிக்கிறோம். ஏன்னா செவ்வகத்துலேருந்து அரைவட்டம் போச்சு அப்படின்னா மீதி இருக்க பரப்பு தான் கேட்குறாங்க. அதுதானே ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் அரைவட்டத்தின் பரப்பளவு. அப்போது அரைவட்டத்தின் பரப்பளவு நமக்கு எல்லாமே ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ செவ்வகத்தின் பரப்பு அப்படின்னா L × B. ஸோ செவ்வகத்தின் பரப்புனா L × B மைனஸ் அரைவட்டத்தின் பரப்புனா 1/2 × πr². பரப்பளவு அப்படின்னாவே சதுர அலகுகள்னு வந்துடும். நம்ம கொஸ்டின் எதில் கொடுத்துருக்காங்க? எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்களா? அப்போ எல்லோட மதிப்பு 10 × பியோட மதிப்பு 7 மைனஸ் 1/2 × பையோட மதிப்பு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 22/7 பயன்படுத்துகன்ட்டாங்க. இன்ட்டு r². ஆரோட மதிப்பு என்ன? 7/2. ஸோ 7/2ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கீழே 7 இருக்குது. அப்போ வகுப்படும் போது நமக்கு என்ன ஆகிடும்? நமக்கு 7 வகுத்துருங்க இல்லைங்களா? அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். அப்போ r² அப்படின்னா 7/2 × 7/2 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுங்களா? 10 × 7 70 ஆகிடும். மைனஸ் ஸோ இங்கே எது இது பண்ணலான்னு பாருங்களேன். ஸோ 2 1 2 2 11 2 22. அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும்? 7 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 1/2 × 11 × 7/2 இருக்கும் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 70 மைனஸ் 1/2 இது வந்து பரப்பளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போது 1/2 ஸோ மேலே பிறகுனா 7 × 11 77/2 × 2 4 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணோம்? 4ஆல் இதை வகுப்போங்களா? ஸோ 77 என்ன பண்ணுவோம்? 4ஆல் வகுக்கிறோம். அப்போ 7ஆம் வைப்படில் ஒரு தடவை 4 வரும், மீதி என்ன இருக்கும்? 3 இருக்கும். ஸோ இந்த கீழே இறக்குறோம். 37 இருக்குது. ஸோ 4 9 36ன்னு கிடைக்கும். மீதி 1 வரும். அப்போ இங்கே புள்ளி வச்சு என்ன பண்ணுவோம்? ஸோ 1 வந்து நமக்கு வராது. 2 தடவை என்ன வரும்? புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணால் 10 ஆகிடும். அப்போ 2 தடவை நமக்கு 8 கிடைக்குது. மீதி என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு புள்ளி வச்சதுனால ஒரு 0 போட்டுப்போம். அப்போ 4ஆம் வைப்படில் 4 5 20ன்னு கிடைக்கும். 0 ஆகிடுங்களா? ஸோ அப்போ 70 மைனஸ் 19.25 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 70ஓட 19.25 என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ கழிச்சா என்ன வரும்? இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும். ஸோ இது என்ன ஆகிடும்? 9 ஆகிடும். இவங்க வந்து என்ன ஆகிடுவாங்க? நமக்கு 8 ஆகிடுவாங்க. சரி, 6 ஆகிடுவாங்களா? அப்போ இது என்ன வருது? 10ல் 5 போச்சுன்னா 5. ஸோ 9ல் 2 போச்சு அப்படின்னா நமக்கு மீதி 7. 9ல் 9 போச்சுன்னா 0. 6ல் 1 போச்சுன்னா 5. அப்போ என்ன கிடைக்குது? 50.75 மீட்டர் ஸ்கொயர். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய பரப்பளவு, ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமோட பரப்பளவு என்ன கிடச்சிருக்கு? 50.75 மீட்டர் ஸ்கொயருங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஒன். பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்போ சுற்றளவு ஈக்குவல் டு, நம்ம டயக்ராமுக்கு போகலாங்களா?
எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். சுற்றளவு ஈக்குவல் டு இங்கே ஒரு 10 மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு 7 மீட்டர் இருக்குது. ஸோ மேலே என்ன இருக்குது? ஒரு 10 மீட்டர் இருக்குது. மேலே என்ன இருக்குது? ஒரு 10 மீட்டர் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த 3 சைடு இது ஒரு 10 மீட்டர், இது ஒரு 7 மீட்டர், இது ஒரு 10 மீட்டருங்களா? ஸோ சுற்றளவு அப்படின்னா இருக்கிற பக்கங்கள் எல்லாம் கூட்டுவோம். இங்கே என்ன இருக்குது? ஒரு வில்லின் நீளம் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? நமக்கு இது கொடுக்கல, நாம் தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிக்க போட்டிருக்கோம். 3 பக்கங்களும் ஒரு வில்லின் நீளமும் இருக்குது. ஸோ 3, இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், 3 பக்கங்களும் ஒரு வில்லின் நீளம் இருக்குங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அதை பயன்படுத்த போகிறோம். அப்போது இப்போ பயன்படுத்துகிறாங்களா? ஸோ அப்போ சுற்றளவு ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது? 2L ஒரு B, 2 நீளம். ஸோ மேலேயும் கீழே என்னது? நீளம் ப்ளஸ் B சைடில் இருக்கிறது அகலம் ப்ளஸ் வில்லின் நீளம். ஒரு வில்லின் நீளம் இருக்குது. 3 பக்கமும் ஒரு வில்லின் நீளமும் இருக்குங்களா? ஸோ 3 பக்கமும் தானே எடுத்துப்போம். மேலேயும் கீழே நீளம்னும் சைடில் இருக்கிறது அகலம்னு எடுத்துக்கிறோம். அப்போது நீளம் வந்து நமக்கு என்னது? 10 மீட்டர். இதுக்கு என்ன வரும்? 10 மீட்டர் வந்துடுங்களா? ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன அப்படின்னா, கொஷினில் பியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 7ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 7 மீட்டர் ப்ளஸ் வில்லின் நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன? θ/360 டிகிரி இன்ட்டு 2πr அப்படிங்கிறதா ஃபார்முலா. சதுர அலகுங்களா? நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அரை வட்டம் அப்படின்னா அரை வட்டத்தோட கோணம் என்னது? 180 டிகிரி அப்படின்னு பார்த்துருக்கோங்களா? கால் வட்டம்னா 90 டிகிரி, முழு வட்டம் அப்படின்னா 360 டிகிரி, அரை வட்டம் அப்படின்னா 180 டிகிரி. அப்போ தீட்டாவோட மதிப்பு 180 அப்படிங்க தெரியும். அப்போ எல்லாமே என்ன இருக்குது நமக்கு? இங்கே வந்து அலகுகள், சதுர அலகுகள் வராது. இங்கே வெறும் என்ன தான் வரும்? சுற்றளவு அப்படின்னாவே நமக்கு அலகுகள் தான் வரும். அப்போ என்னென்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் எழுதிக்கிறோம். அப்போ 10 + 10 + 7 ப்ளஸ் தீட்டாவோட மதிப்பு 180 வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 பயன்படுத்த சொன்னாங்க. ஆரோட மதிப்பு 2/7ன்னு போட்டிருக்கோங்களா? அலகுகள் என்னது? மீட்டர்னு வரும். அப்போ 10 + 10 20, 20 + 7 27 ப்ளஸ் 180 360 ஒரே டிகிரி ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 18 வாய்ப்பாடில் 1 18 18 2 18 36. அப்போ என்னாகும்? 18 18 2 2 கேன்சல் ஆகிடுது. மறுபடியும் எதை கேன்சல் ஆகுமா? இங்கே இருக்க 7 7 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆயிரும். மறுபடியும் ஒரு 22 2 இருக்குங்களா? 2 வாய்ப்பாடில் 1 2 2 11 2. அப்போ மீதி என்ன இருக்குது? 11 தான் இருக்குது. அப்போ 27யும் 11யும் கூட்டணுங்களா? 7 + 1 8, 2 + 1 3. அப்போ 38 மீட்டர். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? பரப்பளவு வந்து 50.75 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து என்னது? சுற்றளவு. சுற்றளவு அப்படின்னா பின்னு சொல்லுவாங்களா? அப்போ சுற்றளவு வந்து P = 38 மீட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். ரெண்டாவது டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். ரெண்டாவது வரைபடம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு செவ்வகமும், ஸோ நமக்கு என்ன இருக்குது? ஒரு செவ்வகமும் எத்தனை கால்வட்டம் இருக்குது பாருங்கள். ஒரு செவ்வகம் 2 கால்வட்டம் இருக்குங்களா? ஸோ இதோட பரப்பு மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த வரைபடத்தோட பரப்பளவு நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளஸ் 2 கால்வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு போட்டுடலாங்களா? அப்போ செவ்வகத்தோட நீளம் அகலம் தெரியணும். ஸோ செவ்வகத்தோட நீளமும் அகலமும் தெரியணும். செவ்வகத்தோட நீளம் எல்லோட மதிப்பு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து அகலம் என்ன கொடுத்துருக்காங்க? 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ செவ்வகத்துக்கு நீளமும் அகலமும் எழுதியாச்சு. அதுவே கால்வட்டத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரம் வேணும். கால்வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஆரம் வேணும். பையோட மதிப்பு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 22/7ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆரம் வேணும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த செவ்வகத்தினோட அகலமும் இந்த அரை வட்டத்தோட ஆரமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? ஆரம் = 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். புரியுதா? ஸோ இந்த செவ்வகத்தோட இது அகலமும் கால்வட்டத்தோட ஆரமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ ஆரோட மதிப்பு 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு பரப்பளவு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்? பரப்பளவு. அப்போ பரப்பளவு வேணும் அப்படின்னா செவ்வகத்தோட பரப்பளவோட செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளஸ் 2 இன்ட்டு கால்வட்டத்தின் பரப்பளவு. எத்தனை கால்வட்டம் இருக்குது? செவ்வகத்தோட பரப்பளவோட 2 கால்வட்டத்தை கூட்டணும் அப்படின்னா இந்த வரைபடத்தோட நமக்கு மதிப்பு கிடச்சிருங்களா? அப்போ 2 கால்வட்டத்தின் பரப்பா. ஸோ பாருங்கள், செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? L × B. செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? L × B
ப்ளஸ் 2 இன்ட்டு கால்வட்டத்தின் பரப்பளவு என்ன 1/2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். கால்வட்டத்தின் பரப்பளவு என்னது 1/2 இன்ட்டு கால்வட்டம் அப்படிங்கும்போது 1/4. கால்வட்டம் அப்படிங்கும்போது 1/4. அரைவட்டம்னா தான் என்னது 1/2 பை ஆர் ஸ்கொயர். என்ன வரும் சதுர அலகுகள் அப்படின்னு வருங்களா. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு LOB என்ன கண்டுபிடிச்சோம் 6 இன்ட்டு 3.5 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/4 இன்ட்டு பையோட மதிப்பு கேள்வியில் 22/7 கொடுத்துருந்தாங்க. ஆரோட மதிப்பு 3.5. இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குனால 3.5 இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சதுர அலகுகள் தானே, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுவாங்களா. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் 3.5ஓட 6 பெருக்கிறோம். 6 5 30 மீதி 3. ஸோ 6 3 18 ப்ளஸ் 3 21ன்னு கிடைக்கும். இங்கே கடைசியிலேருந்து எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது, ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னா நம்ம ஆன்சர்லையும் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கிறோம். அப்போ 21.0ன்னு கிடைக்குது. ப்ளஸ் இந்த 2 4 வகுப்படுங்களா, 2 போல் 1 2 2 2 2 4ன்னு வந்துடும். அப்போ எப்படி மாறிடும் பாருங்கள். வேறு எதாவது வகுப்பாடுமானா 2 போல் 1 2 2 இந்த 22 11 தடவை நமக்கு 22 வருங்களா. ஸோ இந்த 3.5 35 எடுத்துக்கோங்களா. அப்போ 7 போல் 1 7 7 7 5 35ன்னு கிடைக்கும். அப்போ கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்ததுன்னா நம்ம புள்ளி வச்சுக்கிறோம். என்ன இருக்குது கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது புள்ளி வச்சுட்டு புள்ளிக்கு முன்னாடி எது மாதிரி 0.5ன்னு போடுவாங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது 0.5 இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் 3.5ஓட 0.5 நம்ம என்ன பண்ணுறோம் பெருக்கிறோம். 5 5 25 மீதி 2 3 15 ப்ளஸ் 2 17ன்னு வந்துடும். 0 பெருக்கணும் போது 0மே வந்துடுங்களா. அப்போ 5 7 1. அப்போ இங்கே ஒரு இலக்கம் கடைசிலேருந்து ஒரு இலக்கம் இங்கே ஒரு இலக்கம் மொத்தம் எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது 2 இலக்கம். அப்போ 1 + 1 2 இலக்கம் தள்ளி நம்ம ஆன்சரில் புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ என்ன வருது 21.0 ப்ளஸ் இங்கே பாருங்கள் இன்னொன்று விட்டுட்டோம் 0.5 3.5 போட்டு இங்கே இருக்க 11 விட்டுட்டோங்களா. அப்போ 0.5 3.5 பெருக்கணும் நமக்கு என்ன வருது 1.75 பெருக்கல் 11 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குங்களா. இப்போ என்ன பண்ணோம் 1.75ஓட 11 பெருக்கிறோம் இன்ட்டு 11. அப்போ 1ஓட பெருக்கும்போது அதே நம்பர் தான் வரும். மறுபடியும் 1ஓட பெருக்கும்போது அதே நம்பர் தான் வருங்களா. அப்போ 5 12 ஸோ 9 1. அப்போ என்ன கிடைக்குது கடைசியிலேருந்து இங்கே 1 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கிறாங்க நம்ம ஆன்சர்லேயே 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 21.0 ப்ளஸ் 19.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணும் 21.0ஐயும் 19.25 கூட்டணும். அப்போ இங்கே 0 இல்லைன்னா நீங்கள் எதுவுமே என்ன 0 போடுவாங்களா. அப்போ 5 2 9 1 கூட்டினா 10. ஸோ 2 + 1 3 3 + 1 4. அப்போ என்ன கிடைக்குது 40. அப்போ A = 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதோட பரப்பு எவ்வளோவா இருக்குது நமக்கு 40.25 சென்டிமீட்டராக இருக்குது. அடுத்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து இதில் என்ன பண்ணணும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இதில் என்ன பண்ணணும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பக்கம் 6 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து என்னது 3.5ங்களா. ஸோ கால்வட்டத்தோட ஆரமும் 3.5 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். அடுத்து இந்த வெள்ளி நீளம் நமக்கு என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இது வந்து என்னது நமக்கு 6 சென்டிமீட்டர். அடுத்து இங்கேயும் பார்த்திங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா சுற்றளவு அப்படின்னா என்ன பண்ணுவோம் எல்லா பக்கங்களையும் கூட்டுவோம் இல்லைங்களா. இங்கே ஒரு வெள்ளி நீளம் இருக்குது, இங்கே 6 சென்டிமீட்டர் தெரியுங்களா. நமக்கு எல்லா பக்கங்களோட மதிப்புமே தெரிஞ்சிச்சு, எது மட்டும் தெரியல வெள்ளி நீளம் தெரியல. அப்போ இதெல்லாம் கூட்டுவாங்களா. அப்போ சுற்றளவு ஈக்குவல் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். சுற்றளவு ஈக்குவல் டு செவ்வகத்தின் நீளம். ஸோ எத்தனை நீளம் இருக்குது 2 நீளம் இருக்குங்களா, மேலே 1 கீழே 1. L + L ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது ஆரம் R + R ப்ளஸ். ஸோ எத்தனை ஆரம் இருக்குது 2 ஆரம் இருக்குங்களா, 2 ஆரம் ப்ளஸ் வில்லின் நீளம் என்ன வரும் வில்லின் நீளம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இப்படி டயக்ராம் இருக்குது இப்படி இருக்குங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து இப்படி இருக்குது, இதை பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து இப்படி இருக்குங்களா. ஸோ இதோட மதிப்பு 3.5ன்னு கொடுத்துட்டாங்க, இதோட மதிப்பு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 நீளம் இங்கே ஒரு நீளம் இங்கே ஒரு நீளம் 6 சென்டிமீட்டர். அடுத்து இதோடது 3.5னா இதோடது என்ன இருக்கும் 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ இதுக்கு தான் இங்கே ஒரு ஆரமும் இங்கே ஒரு ஆரமும் போட்டாச்சு. என்ன பண்ணும் இங்கே 2 வில்லின் நீளம் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு வில்லின் நீளம்ங்களா. எல்லோட மதிப்பு 6, இன்னொரு எல்லோட மதிப்பு 6. ஸோ ஆரோட மதிப்பு 3.5, இன்னொரு ஆடோட மதிப்பு என்ன இருக்குது 3.5.
ப்ளஸ் 2 இன்ட்டு வில்லின் நீளம். அப்போ வில்லின் நீளம் தனியாக கண்டுபிடிக்கணும். எல் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, தீட்டா வகுத்தல் 360 இன்ட்டு, ஸோ தீட்டா வகுத்தல் 360 இன்ட்டு 2 பை ஆர், 2 பை ஆர். அப்போ தீட்டா, அப்போ கால் வட்டம் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, கால் வட்டம் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும், அரை வட்டம்னா 180 டிகிரி, முழு வட்டம் அப்படின்னா 360 டிகிரின்னு பார்த்தோங்களா. அப்போ தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு கொஷினில் 22/7 பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆரோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3.5. ஆரோட மதிப்பு 3.5ங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். 9வது பாடல 1 9 9 9 4 36. ஸோ இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னா 2வது பாடல 2 தடவை, இந்த 2 ஒரு தடவைங்களா, மறுபடியும் 2வது பாடல இது ஒரு தடவை, இந்த 22 பார்த்தோம் அப்படின்னா எத்தனை தடவை வரும் அப்படின்னா 11 தடவை வரும். ஸோ அதே மாதிரி பாருங்கள் 7வது பாடல 1 7 7 ஸோ 7வது பாடல 1 7 7 ஸோ இந்த 3.5 35ன்னு எடுத்துப்போங்களா, எத்தனை தடவை 5 தடவை 35 கிடைக்கும். கடைசியில் இந்த ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குனால நம்மளோட விடையில ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே என்ன 0.5ன்னு வந்துடுங்களா. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 11 இன்ட்டு 0.5, மீதி என்ன இருக்குது 11 இன்ட்டு 0.5ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 6 6 12 ப்ளஸ் 3.5யும் 3.5 கூட்டுறோம், 5 5 10, மீதி 1 புள்ளி இருக்குது அப்படி வச்சுக்கலாம். 3 + 3 6, 6 + 1 7. அப்போ 3.5 3.5 கூட்டினா 7ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து 11 இன்ட்டு 0.5, 11ஓட என்ன பண்ண போகிறோம் 0.5 பெருக்க போகிறோம். அப்போது 11 இன்ட்டு 0.5 5 1 5 5 1 5, 0ஓட பெருக்கும்போது 0ன்னு வந்துடுங்களா. அப்போ 5 5 0ன்னு வரும். கடைசியிலேருந்து என்ன இருக்குது, ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குனால நம்ம ஆன்சர்லேயும் ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சிடறோம். அப்போ 5 இன்ட்டு 5. ஸோ ஒரு வில்லின் நீளம் தான் நமக்கு 5 இன்ட்டு 5. ஆனால் இங்கே என்ன இருக்குது 2 வில்லின் நீளம்ங்களா. அப்போ 5.5 இன்ட்டு என்ன பண்ணுறோம் 2ஆல் பெருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும் 5.5 இன்ட்டு 2 அப்படின்னா 5.5 2 தடவை கூட்டணும்னு அர்த்தம், இன்னும் பெருக்கியும் போடலாம். அப்போ 5 5 10, மீதி 1 புள்ளி வச்சுக்கலாம். 5 5 10 + 1 11. அப்போ 12 + 7 + 11 அப்படின்னு கிடைக்குது. இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன வரும் 30. 12 + 7 வந்து 19 ஆகிடும். 19 + 11 30 ஆகிடும். அப்போ 30 நமக்கு என்ன வரும், இது வந்து அலகுகளில் தான் வரும். அப்போ P = பரப்பளவு = 30 சென்டிமீட்டர். P = 30 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. இதுதான் இந்த சம கேள்வி. பின்வரும் படங்களில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ எது நிழலிட்டிருக்காங்களோ அதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இந்த பகுதியை என்ன பண்ணியிருக்காங்க நிழலிட்டிருக்காங்க, இதோட பகுதி எவ்வளோ, பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பையோட மதிப்பு என்ன பயன்படுத்த சொல்லியிருக்காங்க 3.14 பயன்படுத்துங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்கள் நம்ம சதுரமுக்கு பக்கம், ஸோ சதுரத்தோட பக்கம் சதுரமாக தானே இருக்குது, சதுரம் வந்து பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் 4 கால்வட்டம் இருக்குது. இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், மொத்தம் எத்தனை கால்வட்டம் இருக்குது நமக்கு 4 கால்வட்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கம் A = 10 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. கால்வட்டத்தோட ஆரம் கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ இது ஃபுல்லாக 10 அப்படின்னா ஆரம்ங்கிறது இதில் பாதி தான். ஆரம்ங்கிறது என்னது இதில் பாதி தான். அப்போது கால்வட்டம் ஆரம் கண்டுபிடிக்கணும். அப்போ கால்வட்டத்தோட ஆரம் வேணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவோம் 10 2ஆல் வகுப்போங்களா. அப்போ 10 2ஆல் வகுத்தா 5 சென்டிமீட்டர். அப்போ என்ன கிடச்சிருச்சு நமக்கு பக்கமும் கிடச்சிருச்சு ஆரமும் கிடச்சிருச்சுங்களா. ஸோ இப்போ ஃபார்முலாவில் போடலாங்களா. அப்போது நிழலிடப்பட்ட பகுதி = நிழலிடப்பட்ட பகுதி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ இந்த சதுரத்தோட பரப்பளவுலேருந்து 4 கால்வட்டத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு கிடச்சிரும். அப்போது பரப்பு = சதுரத்தின் பரப்பு -4 இன்ட்டு கால் வட்டத்தின் பரப்பு அப்படின்னு போட்டுக்கலாங்களா. ஸோ சதுரத்தின் பரப்பு -4 இன்ட்டு கால் வட்டத்தின் பரப்பு அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் சதுரத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா = A², பக்கம் இன்ட்டு பக்கம், -4 இன்ட்டு கால் வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா 1/4 இன்ட்டு πr². ஸோ பரப்பளவு அப்படின்னு வந்தாவே சதுர அலகுகள் அப்படின்னு வந்துடுங்களா.
இப்போ பாருங்கள் இந்த 4 4 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், a² - πr² சதுர அலகுகள் அப்படின்னு வரும். ஸோ இப்போ a², ஏவோட மதிப்பு என்ன 10, அப்போ 10² - πயோட மதிப்பு 3.14 பயன்படுத்த சொல்லிட்டாங்க. ஆரோட மதிப்பு 5 × 5. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால நமக்கு சதுர அலகுகள் சென்டிமீட்டர்² அப்படின்னு வந்துடுங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், 10² மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். 10² மதிப்பு என்ன 100 மைனஸ் 3.14 × 5, 5 பேருக்குன்னு என்ன கிடைக்கும் 25. அப்போ 25 சென்டிமீட்டர்² அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், 3.14ஓட 25 பெருக்க போகிறோம். 5 4 20, மீதி 2, I1 5 + 2 7, I3 15 அப்படின்னு வரும். 2ஓட பெருக்கும்போது 2 4 8, 1 2 2, ஸோ 2 3 6ன்னு கிடைக்கும். இப்போ இது கூட்டினா என்ன கிடைக்கும் 0, இங்கே 15 வரும், மீதி 1 ஆகிடும், 6 8 வரும், ஸோ இங்கே 6 + 1 7ன்னு கிடைக்குது. அப்போ 78 புள்ளி. அப்போ 100 மைனஸ் இங்கே எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும், கடைசியில் 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்ம விடையிலையும் 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா என்ன கிடைக்குது 78.50 அப்படின்னு கிடைக்குதுங்களா. 0 சென்டிமீட்டர்². அப்போ 100ல் என்ன பண்ணும் 78.50 கழிக்கணுங்களா. அப்போ 0லேருந்து 0 கழிக்க முடியாது. அப்போ எல்லாமே முன்னாடி 0 இருக்காங்கன்னு இவங்ககிட்ட இருந்தால் ஒன்று கடன் வாங்குவோம். அப்போ இவங்ககிட்ட இவங்க கடன் வாங்கி இவங்க 10 ஆகிடுவாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 9 ஆகிடுவாங்க, இவங்க 10 ஆவாங்க. இந்த 10லேருந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 9 ஆகிடுவாங்க, இவங்க 10 ஆகிடுவாங்க. இந்த 10லேருந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க கடன் கொடுத்து 10 ஆயிடுறாங்க, இவங்க 9 ஆயிடுறாங்க. 10ல் 0 போயிடுச்சு, சரி இது 0மாக தானே இருக்குது, ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா, நம்ம இவங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டோம், 10 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 0ல் 0 போச்சுன்னா 0, 10ல் 5 போச்சுன்னா மீதி 5 புள்ளி இருக்க வச்சுக்கலாம். 9ல் 8 போச்சுன்னா மீதி 1, 9ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 2. அப்போ என்ன மதிப்பு கிடைக்குது பாருங்கள், ஈக்குவல் டு 21.50 சென்டிமீட்டர்². அப்போது நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு, ஸோ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு என்ன கிடைக்குது 21.50 சென்டிமீட்டர்² தான் சரியான விடை. இப்போ ரெண்டாவது டயக்ராம் பார்க்கலாங்களா. ரெண்டாவது வரைபடம் இதுதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு அரை வட்டம், ஒரு அரை வட்டத்தில் என்ன இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது. ஒரு அரை வட்டம் இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது. இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ என்ன முக்கோணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு பாருங்கள், செங்கோண முக்கோணம். ஸோ நமக்கு என்ன முக்கோணம் கொடுத்துருக்காங்க, செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்களா. இது வந்து என்னது, ஒரு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா செங்கோண முக்கோணம். அப்போது செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கங்கள் எப்படி இருக்கும், இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா செங்கோண முக்கோணம் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பக்கங்கள் எப்படி இருக்கும், 2ம் சமமாக இருக்கும். அப்போது இதோடது 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே இருக்க மேலே இருக்கிறது என்னவாக தான் இருக்கும், நமக்கு 7 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ செங்கோண முக்கோணம் பியோட மதிப்பு என்னது 7 சென்டிமீட்டர், ஹச்சோட மதிப்பு என்ன 7 சென்டிமீட்டர். ஸோ இங்கே என்ன இருக்குது, இது ஒரு செங்கோண முக்கோணம், இங்கே என்ன இருக்குது, இது ஒரு செங்கோண முக்கோணம்ங்களா. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, செங்கோண முக்கோணம் அப்படின்னா கோணம் 90 டிகிரி. இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர்னா இங்கே என்ன இருக்கும் 7 சென்டிமீட்டராக இருக்கும், இங்கே 7 சென்டிமீட்டர், இங்கே என்னவாக இருக்கும் ஒரு 7 சென்டிமீட்டராக இருக்கும். புரியுதுங்களா. அப்போ எத்தனை செங்கோண முக்கோணம் இருக்குது, 2 இருக்குது. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணிட்டோம், அடிப்பக்கம் பியோட மதிப்பும் ஹச்சோட மதிப்பு உயரமும் எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது, ஒரு அரை வட்டம் இருக்குங்களா. ஸோ அப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நிழலிட்ட பகுதி நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அரை வட்டத்துலேருந்து 2 செங்கோண முக்கோணத்தோட பரப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா அரை வட்டத்தோட பரப்புலேருந்து 2, இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது, இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. அப்போ இது 2ஐயும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு கிடைச்சிருங்களா. ஸோ அரை வட்டத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா, அரை வட்டத்தின் பரப்பளவு என்ன 1/2 × πr² மைனஸ் 2 முக்கோணத்தின் பரப்பளவு என்ன 1/2 b × hங்களா. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியணும், ஆரோட மதிப்பு தெரியணும். அப்போ பாருங்கள், ஸோ என்ன சொல்லியிருக்கோம், அரை வட்டத்தோட ஆரம், இது ஃபுல்லாக நமக்கு என்னது விட்டம், இதில் ஆரம் அப்படிங்கும்போது என்னது 7 சென்டிமீட்டருங்களா. அப்போ ஆரோட மதிப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிச்சு. ஆரோட மதிப்பும் 7 சென்டிமீட்டர், உயரமும் ஆரமும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது. அப்போ 1/2 பையோட மதிப்பு கேள்வியில் என்ன பயன்படுத்த சொன்னாங்க 3.14 ×
ஆரோட மதிப்பு 7. அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 7 × 7ன்னு வருங்களா. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். பியும் ஹச் மட்டும் வரும். பி வந்து 7 × 7 சதுர அலகுகள்னு கிடைக்கும். இப்போ இதை பெருக்க போகிறோம். என்ன இருக்குது பாருங்கள், 1/2 ஸோ நமக்கு என்ன இருக்குது, 1/2 3.14 அப்போ 3.14 வகுத்தல் 2 × 7 பெருக்கினா என்ன வரும், 49. 7 பெருக்கினா 49. இங்கே இருக்க 7 பெருக்கினா 49 சதுர அலகுகள் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை பெருக்க போகிறோம். 3.14 49 பெருக்கி 2ஆல் வகுக்கலாங்களா. ஸோ அப்போ 3.14 × 49 9 4 36 மீதி 3 9 1 9 + 3 12 மீதி 1 9 3 27 + 1 28ன்னு வந்துடும். 4ஆல் வகுக்கிறோம். 4 4 16 மீதி 1 சாரி 4 4 பெருக்கிறோம். 4 4 16 மீதி 1 4 1 4 + 1 5 4 3 12 அப்படின்னு கிடைக்கிது. கூட்டினா என்ன வரும், 6 6 + 2 8 8 + 5 13 மீதி 1 ஸோ 5 1 கிடச்சதுங்களா. கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 153.86 வகுத்தல் 2 -49 சதுர அலகுகள் அப்படின்னு கிடைக்கிது. இப்போ என்ன பண்ணும், இந்த 153.86 2ஆல் பெருக்கணுங்களா வகுக்கணுங்களா. அப்போ 153.86 ஸோ 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், வகுக்கிறோம். அப்போ வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள். ஸோ 15 7 தடவை என்ன வரும், நமக்கு 14 வரும். மீதி 1 ஆகிடும். இந்த 3 கீழே இருக்கிறோம். 7ஆம் ஏற்பாடில் 2ஆம் ஏற்பாடில் 6 தடவை 12ன்னு வரும். 13 வராது. மீதி 1 இருக்கும். ஸோ அடுத்து 8 கீழே இருக்கிறோம். 18 எத்தனை தடவை அப்படின்னா 2 9 18ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதுவும் 0 ஆகிடுது. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 6 கீழே இருக்கிறோம். 6 வந்து 2ஆம் ஏற்பாடில் 3 தடவை 6ன்னு கிடைக்கிது. அப்போ கொஷினில் எத்தனை இலக்கம் தள்ளிப்புள்ளி இருந்து பாருங்கள், கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளிப்புள்ளி இருக்கனால நம்ம விடையிலே 2 இலக்கம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 76.93 - 49 சதுர அலகுகள். ஸோ அப்போ அலகுகள் இருக்க இடத்துல நமக்கு என்ன வரும், கொஷினில் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு மாத்திரம். அப்போ என்னாகும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிடலாங்களா. அப்போ 76.93லேருந்து 49.00 கழிக்கணும். அப்போ கழிச்சோன்னா என்ன வரும் பாருங்கள், 3ல் 0 போயிடுச்சுன்னா 3 9ல் 0 போயிடுச்சுன்னா 9 6ல் 9 என்ன ஆகாது, போகாது. அப்போ இவங்க ஒன்று கடன் வாங்குவாங்க, இவங்க 16 ஆயிடுவாங்க, இவங்க என்ன ஆகிடுவாங்க 6 ஆகிடுவாங்க. அப்போ 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு 7. ஸோ 6ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 2. அப்போ என்ன கிடைக்கிது, 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. இது பரப்பளவு. என்ன கொஷின்னு கேட்டாங்க, நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டாங்களா. அப்போது நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு, ஸோ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்னது, 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். 3வது கேள்வி, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு 2 இணைக்கரங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டு கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 இணைக்கரத்தை இணைச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கூட்டு வடிவத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போது கூட்டு வடிவத்தின் பரப்பு இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து பேஸு, இது வந்து என்னது பேஸ். பி = 8 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் வந்து 8 சென்டிமீட்டருங்களா. உயரம்ங்கிறது இதுதான் உயரம். அப்போ மொத்தமாக இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இதில் பாதி என்னவாக இருக்கும், 3 சென்டிமீட்டராக இருக்குங்களா. இது மொத்தமாக நமக்கு எவ்வளோ 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நமக்கு பாதி முதல் இணைக்கரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது பாதி என்னவாக இருக்கும், 6ல் அப்போ h = 6 / 2 அப்படின்னு வரும்போது 3 சென்டிமீட்டர்னு கிடச்சிருங்களா. அப்போ இணைக்கரத்தின் அடிப்பக்கமும் நமக்கு உயரமும் கிடச்சிருச்சு. அப்போ இணைக்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பயன்படுத்தி இதோட விடை கண்டுபிடிக்கலாங்களா. ஸோ இதில் பியோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, ஹச்சோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ முதல் இணைக்கரம். ஸோ எத்தனை இணைக்கரம் இருக்குது, இது ஒரு இணைக்கரம். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்னது, இது 2வது இணைக்கரம். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இதில் பரப்பளவு தான் கேட்குறாங்க. இணைக்கரமில் என்ன பார்த்துருக்கோம், எதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. எதிர் பக்கங்கள் சமம். அப்போ இந்த 1 1ன்னு கொடுத்துருக்க பக்கமும் எல்லாமே எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இந்த 2 கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த பக்கங்கள் இப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இணைக்கரம் அப்படின்னா இணைப்பக்கங்கள் சமம் அப்படிங்கிறது தான் நமக்கு அர்த்தம். அப்போ 2 இணைக்கரத்தின் பரப்பளவு என்ன, b × h சதுர அலகுகள். அப்போது 2 பியோட மதிப்பு என்ன 8,
இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு என்ன 3 சதுர அலகுகள் அப்படிங்கும்போது சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு வருங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை பெருக்க போகிறோம். ஸோ என்ன வரும் 2 × 3 பெருக்கிறோம். அப்போ 6 6 × 8 சதுர சென்டிமீட்டர்னு வரும். ஸோ 8 6 எவ்வளோ நமக்கு 48 8 6 48. ஸோ பெருக்கினா என்ன கிடைக்குது 6 8 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாங்களா. ஸோ என்ன கேட்டாங்க கூட்டு வடிவத்தின் பரப்பளவு அப்படி தானே கேட்டாங்க. தேர்ஃபோர் கூட்டு வடிவத்தின் பரப்பளவு இதுதான் என்ன சொல்லுவோம் ஏ அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ கூட்டு வடிவத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் விடை. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 4வது கேள்வி 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரைவட்டத்தையும் ஸோ 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரைவட்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ டியோட மதிப்பு எவ்வளோங்களா 6 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு ஆரோட மதிப்பு 6 வேணும் அப்படின்னா D/2 அப்படின்னு போடுவாங்களா. அப்போ 6/2 = 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ ஆரமும் விட்டமும் விட்டமும் ஆரமும் கிடச்சிருச்சு. அடுத்து அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டர். அப்போ அடிப்பக்கம் அப்படின்னா பிங்களா. ஸோ அடிப்பக்கம் பி வந்து 6 சென்டிமீட்டரும் ஹச் வந்து 9 சென்டிமீட்டர் உடைய என்ன கொடுத்துருக்காங்க முக்கோண அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க. ஸோ இது ஒரு முக்கோணம், இது வந்து என்னது ஒரு அரைவட்டம். இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க சேர்த்து ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு அளவுகள்லாம் தெரியுதுங்களா. அப்போ கூட்டு வடிவத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஸோ கூட்டு வடிவத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அரைவட்டத்தின் பரப்பு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்புங்களா. அரைவட்டத்தின் பரப்பு என்ன 1/2 × πr² ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பு என்ன 1/2 × b × h சதுர அலகுகள் அப்படின்னு வருங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பயன்படுத்த போகிறோம். அப்போ 1/2 ஸோ பையோட மதிப்பு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க 3.14 பயன்படுத்துங்கன்ட்டாங்க. r² அப்படின்னா ஆரோட வேல்யூ 3 × 3 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் 1/2 பியோட மதிப்பு என்ன 6ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஹச்சோட மதிப்பு 9ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வரும் சதுர அலகுகள் இருக்க இடத்துல சென்டிமீட்டர் அப்படின்னு வருங்களா. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போது 1/2 × 3.14 அப்படியே இருக்கட்டும். 3 பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆகிடும் 9ன்னு வந்துடுங்களா. ஸோ 3 பெருக்குனா 9 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 1/2 இப்போ இல்லை 1 2 2 2 3 6ன்னு கிடைக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது 3 × 9 சதுர சென்டிமீட்டர் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ பாருங்கள் ஸோ 3.14 2ஆல் வகுக்க முடியுமான்னு பார்க்கலாங்களா. அப்போ 3.14 நம்ம 2ஆல் வகுக்கிறோம். ஏன்னா கடைசி இலக்கம் 2 4 அப்படின்னு இரட்டைப்படை என்ன இருக்கும்போது அப்போ 2ஆவது படலை வகுப்படும். ஸோ 2ஆவது படலை நம்ம வகுப்படுத்தோம் அப்படின்னா ஒரு தடவை என்ன வரும் 2 மீதி 1 ஆகிடும். இந்த 1க்கு இங்கே புள்ளி இருக்கு இல்லைங்களா புள்ளி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து 11 இருக்கு. 11 பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2ஆல் என்ன பண்ணுறோம் 11 எத்தனை தடவை வரும் 2ஆவது பாட்டில் 5 தடவை நமக்கு என்ன கிடைக்கும் 10ன்னு கிடைக்கும். மீதி என்ன இருக்கும் 1 இருக்குங்களா. ஸோ இந்த 4 கீழே இருக்கிறோம் 14 2ஆவது பாட்டில் 2 7 14 கிடைக்கும். மீதி 0 ஆகிடுதுங்களா. ஸோ அப்போ 3.14 நம்ம 2ஆல் வகுத்து பெருக்கல் 9 ப்ளஸ் 9 × 3 ஏன்னா ஒரு 27ங்களா. 9 × 3 27 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இதை போட போகிறோம். அப்போ 3.14 2ஆல் வகுத்து என்ன கிடைக்குது 1.57 × 9 ப்ளஸ் 27 சதுர சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாங்களா. ரெண்டுமே சமங்களா அப்படி எழுதிக்கிறோம். அப்போ 1.57 என்ன பண்ணும் 9ஆல் பெருக்கணும். அப்போ 1.57 × 9 அப்போ பெருக்கும்போது என்ன கிடைக்குது. ஸோ 7 9 63 மீதி 6 9 5 45 ப்ளஸ் 6 51 மீதி 5 9 1 9 ப்ளஸ் 5 14. அப்போ கடைசியிலேருந்து என்ன இருக்குது 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால நம்ம மதிப்புலையும் 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 1.57 9 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது 14.13 கிடைக்குது. ப்ளஸ் 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அப்போது இது ரெண்டையும் கூட்டணும். அப்போ 14.13 27 கூட்டணுங்களா. புள்ளிக்கு அப்புறம் இது என்ன 0 போடுக்கிறோம். அப்போ 3 1 புள்ளி 7ஓட 4 கூட்டும் போது 11 ஆகிடும். மீதி 1 ஸோ 2 + 2 4. இப்போ என்ன கிடைக்கிது 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது.
அப்போ ஏ கூட்டு வடிவத்தின் பரப்பளவு என்னது 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதுக்கான விடை. 5வது கேள்வி, அருங்கோண வடிவில் உள்ள ஒரு கால் மிதியடியானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது, அதன் பரப்பளவை காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அருங்கோண வடிவில். அப்படின்னா அருங்கோணம் அப்படின்னா என்ன, 6 பக்கங்களுடைய ஒரு கோண வடிவத்தில் என்ன இருக்குங்களா, ஒரு கால் மிதியடியானது, நம்ம மேட்ருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கால் தொடச்சிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மிதியடி இருக்குது, படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. ஸோ எவ்வளோ இருக்குங்களா, இது வந்து 90 சென்டிமீட்டருங்களா, இந்த உயரம் வந்து 70 சென்டிமீட்டர் இருக்குங்களா, அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இப்போ இதை ஒன்று மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இது என்னவாக இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, இது 2ஆக பிரிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, இது ஒரு சரிவகமாக இருக்குது, இங்கே ஒரு சரிவகமாக இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை, 2 சரிவகங்கள் இருக்குங்களா, மொத்தம் எத்தனை இருக்குது, 2 சரிவகங்கள் இருக்குது. அப்போ பரப்பளவு ஈக்குவல் டு இந்த கூட்டு, இந்த டயக்ராம், இந்த மேட்டோட இந்த கூட்டு வடிவத்தோட பரப்பளவு கேட்குறாங்களா. அப்போ பரப்பளவு ஈக்குவல் டு 2 × 2 சரிவகம் தான் இருக்குது. இந்த மேட் வந்து என்னவா இருக்குது, 2 சரிவகத்தை சேர்த்து வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த கால் மிதியடி இருக்குங்கிறனால 2 × சரிவகத்தின் பரப்பளவு போட்டுக்கிறோம். அப்போது நமக்கு சரிவகத்தின் பரப்பளவு தெரியும், என்னது 2 × 1/2 ப்ளஸ் h × a + b அப்படிங்கிறத 1/2 × 1/2 × h × a + b சதுர அலகுகள் அப்படின்னு நமக்கு தெரியுங்களா. ஸோ இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், h × a + b சதுர அலகுகள் அப்படின்னு இருக்கும். ஹச்சுங்கிறது இதில் உயரம், ஹச்சுங்கிறது என்னது உயரம். அடுத்து ஏபியோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்களா. ஹச்சுங்கிறது இதில் உயரம், ஏபியோட மதிப்பு நமக்கு தெரியணும். அப்போ இந்த பக்கம் 90 சென்டிமீட்டர், இந்த பக்கம் வந்து 90 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த பக்கம் என்ன கொடுத்தாங்க, 70 சென்டிமீட்டர்னு டயக்ராமில் கொடுத்துருக்காங்களா. ஒரு பக்கம் 90 சென்டிமீட்டர், நடுமத்தில் இருக்க 90 சென்டிமீட்டர்னா இந்த பக்கம் 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட மதிப்பு 90, பியோட மதிப்பு 70 சென்டிமீட்டருங்களா. அடுத்து என்ன வேணும், நமக்கு உயரம் வேணும். அப்போ உயரம், மொத்த உயரம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சரிவகத்தோட உயரம் என்னவா இருக்கும், அப்போ h = 70/2 அப்படின்னு போடுவோம். அப்போ 35ன்னு கிடைக்குங்களா. எப்படின்னு புரியுதா, 2 சரிவகத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த மிதியடி கிடைக்குது. ஆனால் இந்த மிதியடியோட மொத்த உயரம் 70ன்ட்டாங்க. அப்போது 2 சரிவகமாக இருக்குது. அப்போ 70 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு சரிவகத்தோட உயரம் என்னென்னு கிடச்சிருங்களா. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஹோட மதிப்பு 35 × ஏவோட மதிப்பு 90 + பியோட மதிப்பு 70. ஸோ சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இங்கே சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ சதுர சென்டிமீட்டர்னு போட்டுப்போம். அடுத்து இங்கே பெருக்கல் இருக்க 35 அப்படியே இருக்கும். ஸோ 70யும் 90யும் 70யும் கூட்டினா என்ன வரும், 160 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், 160ஓட 35 நம்ம பெருக்கிறோம். 160ஓட 35 பெருக்கிறோம், 0வோட பெருக்கும் போது நமக்கு 0 ஆகிடும். 5 30, மீதி 3, I1 5 + 3 8ன்னு கிடச்சிரும். 3ஆல் பெருக்கும்போது 0, 3 18, மீதி 1, 3 3 + 1 4ன்னு கிடைக்குங்களா. அப்போ 0 0 16, மீதி 1 இருக்கும், 4 + 1 5ன்னு இருக்குங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கிது, 5600 சதுர சென்டிமீட்டர். இது எப்படி சொல்லலாம், ஏரியா பரப்பளவு ஈக்குவல் டு 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 6வது கேள்வி, ஒரு ஏவுகணையின் படமானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது, அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ஒரு ஏவுகணை கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை படம் இருக்குது பாருங்களேன். ஒரு செவ்வகம் இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது, ஒரு சரிவகம் இருக்குது. அப்போ இதோட பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஃபுல்லாக, இதோட பரப்பளவு இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போது இது என்ன இருக்குது, 3 வடிவங்கள் சேர்ந்ததாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சரிவகத்தின் பரப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த செவ்வகத்தின் பரப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சரிவகத்துக்கு எழுதுகிறோம். சரிவகத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதுறாங்களா. தீர்வு சரிவகத்தோட ஏங்கிற பக்கம், ஸோ ஏங்கிற பக்கம் என்ன 50 சென்டிமீட்டர். அடுத்து பிங்கிற பக்கம், ஸோ சரிவகத்தோட ஃபார்முலா என்ன 1/2 × h × a + bங்களா. பி வந்து என்னது இங்கே 50, பி வந்து இந்த பக்கம் அது வந்து என்னது 30 சென்டிமீட்டர். ஹச் வந்து என்னது, இது டாட்டாக கொடுத்தது தான் ஹச் உயரம், அப்போ 20 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம
ஃபஸ்ட்டு செவ்வகத்துக்கு எழுதியாச்சு. அடுத்து முக்கோணத்துக்கு எழுதுகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? முக்கோணத்துக்கு எழுதுகிறோம். முக்கோணம்க்கு என்ன ஃபார்முலா? 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச். பி இன்ட்டு ஹச்சுங்களா? ஸோ அப்போ 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ பாருங்கள், பி அப்போ ஹச் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஹச்சுங்கிறது கோடு கோடாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ ஹச் வந்து 20 சென்டிமீட்டர். இந்த முக்கோணத்தோட உயரம் என்னது? 20 சென்டிமீட்டர். இப்போ இந்த முக்கோணத்தோட உயரம் 20 சென்டிமீட்டர். அடுத்து பியோட மதிப்பு தெரியணும். பி அப்படிங்கிறது எதுனா, இது வந்து உயரம், இதுதான் என்னது? பி. இது வந்து என்னது? 90 டிகிரி மேக் பண்ணுதுன்ட்டாங்களா? ஸோ அப்போ என்னது? செங்கோண முக்கோணம். அப்போ செங்கோண முக்கோணத்தோட பகுதி சமமாக தானே இருக்கும். அப்போ இங்கே 30 அப்படின்னா இங்கே எப்படி இருக்கும்? 30 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ பியோட மதிப்பு 30 சென்டிமீட்டர். அடுத்து எதுக்கு எழுதணும் அப்படின்னா செவ்வகம். ஸோ அடுத்து எதுக்கு எழுதுகிறோம்? செவ்வகம். அப்போ செவ்வகத்துக்கு என்ன ஃபார்முலா? செவ்வகம் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. எல் இன்ட்டு பி. அப்போது இப்போ எல்லோட மதிப்பு நமக்கு தெரியணுங்களா? ஸோ எல்லோட மதிப்பு என்ன அப்படின்னா டோட்டலாக 120ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு 20 சென்டிமீட்டர் போச்சு, இதில் ஒரு 20 சென்டிமீட்டர் போச்சுங்களா? அப்போ மொத்தமாக 120ல் என்ன பண்ணணும்? 40 கழிக்கணுங்களா? அப்போ 120 40 கழிச்சோம் அப்படின்னா 80. அப்போ செவ்வகத்தோட பி அடிப்பக்கம் வந்து என்ன அப்படின்னா 80. ஸோ அடிப்பக்கம் என்னது? 80. சரி, நீளம் எல், நீளம். ஸோ செவ்வகத்தோட நீளம் வந்து 80 சென்டிமீட்டர். அகலம் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ அகலம்ங்கிறது தான் பி அப்படின்னு எடுத்துப்போங்களா? பி வந்து என்னது அப்படின்னா இதுதான் பி. ஸோ அகலம் வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ மொத்தமாக 120 இருக்குது. இங்கே ஒரு 20 போயிடுச்சு, இங்கே ஒரு 20 போயிடுச்சு, மீதி இருக்கிறது தான் செவ்வகம். அப்போ 20 + 20 40. அப்போ 120 40 கழிச்சுன்னா 80 சென்டிமீட்டர் நீளம் வருது. அகலம் வந்து 30 சென்டிமீட்டர் கிடைக்குது. இப்போ என்ன பண்ண? ஃபார்முலா போடலாங்களா? அப்போ என்ன கேட்குறாங்க கொஷினில்? ஏவுகணையின் பரப்புன்னு கேட்குறாங்க. அப்போ ஏவுகணையின் பரப்பு ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பு ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்புன்னு எழுதலாங்களா? சரிவகத்தோட பரப்பு ஃபார்முலா என்னன்னா 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பு அப்படின்னா எல் இன்ட்டு பி ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னா 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச் தான் முக்கோணத்தின் பரப்பு. அப்போ சதுர அலகுகள்னு கிடச்சிருங்களா? இதுலேருந்து என்ன பண்ணலாம்? ஒரு மதிப்பும் போடலாங்களா? அப்போது 1/2 இன்ட்டு இப்போ எதுக்கு போடுறோம்? சரிவகம். சரிவகத்தோட ஹச் என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 20ங்களா? இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன? 50 ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன? 20. கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத போடுறோம். எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இங்கே தானே சரிவகத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை அந்த ஃபார்முலாவில் போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு செவ்வகத்துக்கு எல்லும் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 80 இன்ட்டு 30ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? முக்கோணம். அப்போது 1/2 இன்ட்டு பியோட மதிப்பு 30, ஹெச்சோட மதிப்பு 20 அப்படின்னு கிடைக்குங்களா? ஸோ அதில் என்ன எழுதுவோம்? சதுர அலகுகள். அப்போ சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். என்ன இருக்குது பாருங்கள்? 1/2 இன்ட்டு 20 அப்படியே இருக்குது. 50 30 கூட்டினா என்ன வரும்? 80 அப்படின்னு வரும். 50 30 கூட்டினா 80. 50 + 30 நமக்கு 80 அப்படின்னு கிடச்சிருச்சு. ப்ளஸ் 80 இன்ட்டு 30 அப்போ என்ன வரும்? 2400. எப்படி அப்படின்னா 80 இன்ட்டு 30ன்னு இருக்குது. நமக்கு 8 3 தெரியும். 8 3 24ன்னு தெரியும். இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 2 பூஜ்ஜியம் இருக்கிறனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக கூட்டினாலும் நமக்கு என்ன தான் வரும்? 2400 தான் வரும். ப்ளஸ் 1/2 இன்ட்டு 30 இன்ட்டு 20 அப்படின்னு 3வது இருக்குங்களா? இதெல்லாம் என்ன வரும்? சதுர சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாங்களா? இப்போ எதாவது வகுப்படுமான்னு பார்க்கலாம். 2வது போடல. 1 2 2 20 எத்தனை தடவை வரும்? 10 தடவை வரும். அப்போ 10 இன்ட்டு 80 என்ன வரும்? 800ன்னு கிடச்சிரும். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன இருக்குது? 2400ன்னு இருக்குது. மூணாவது ஸ்டெப்பில் எதாவது வகுப்படுமானா 2வது போடல. 1 2 2 10 2 20. அப்போ மீதி என்ன இருக்குது? 30 இன்ட்டு 10 300 அப்படின்னு இருக்குது. சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? இப்போ இதை 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா ஏவுகணையோட பரப்பு கிடச்சிருங்களா? அப்போ 800. ஸோ இங்கே இந்த சைடு கூட்டிக்கலாம். 800 2400 ஒரு 300. அப்போ 0 0. நான் 8 4 12. 8 + 4 12. 12 + 3 15. மீதி 1 2 + 1 3. அப்போ என்ன கிடைக்குது? 3500
சென்டிமீட்டர் ஸ்கொயர். 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ஏவுகணையின் பரப்பளவுன்னு கேட்டாங்களா? அப்போ ஏவுகணையின் பரப்பளவு ஈக்குவல் டு 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 7வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கற்ற பலகோண வடிவ நிலங்களின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒழுங்கற்ற பலகோண வடிவத்தில் என்ன இருக்குங்களா? ஒரு நிலம் இருக்குங்களா? இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த மாதிரி சம் அப்படின்னா, ஆல்ரெடி இதே மாதிரி எடுத்துக்காட்டு 2.11 சேம் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே தான் அதில் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கேயே ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா ஒரு முக்கோணம், ரெண்டாவது வடிவமும் ஒரு முக்கோணம், மூணாவதும் ஒரு முக்கோணம், 5வது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சரிவகமாக இருக்குது, 4வது ஒரு முக்கோணங்களா? ஸோ 4 முக்கோணங்களும் ஒரு சரிவகமும் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது? முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு முக்கோணம் எது? 1ஓட பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ முக்கோணம் 1 என்ன அப்படிங்கிறது நம்ம தனியாக வரைஞ்சிக்கணுங்களா? ஸோ இதான் என்னது? முக்கோணம் 1 ஏ. அடுத்து என்ன இருக்குது? ஜிஎஃப் அப்படிங்கிறத முக்கோணம் 1. இதோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க? 6 மீட்டர் 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ 8 + 6 நமக்கு என்ன வரும்? 14 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இப்போ முக்கோணத்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் 1/2 பி இன்ட்டு ஹச் சதுர அலகுகளுங்களா? ஸோ அப்போ 1/2 பியோட மதிப்பு 14 கிடச்சிருக்கு. அடுத்து உயரம் வந்து என்னது? 8. பியோட மதிப்பு 14, ஹச் வந்து 8 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ சதுர மீட்டர் அப்படின்னு வரும். அப்போது 2 14 ஒரே வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னா 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ 2ஆம் வாய்ப்பாட்டில் 14 வந்து 7 தடவை வரும், 8 தடவை இல்லை 7 தடவை. அப்போ 7 × 8 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ 8 எவ்வளோ அப்படின்னா 56. 8 56 மீட்டர் ஸ்கொயர். அப்போ முக்கோணம் 1இன் பரப்பளவு இது ரெண்டோடது? முக்கோணம் 1இன் பரப்பளவு ஈக்குவல் டு 56 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்குங்களா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? இன்னும் 4 வடிவங்களும் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து என்ன முக்கோணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2வது முக்கோணம் என்ன இருக்குது? இப்படி தானே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இ இருக்குது, இங்கே ஜி இருக்குது, இங்கே டி இருக்குது. இது வந்து 10 மீட்டருங்களா? இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது முக்கோணம் 2இன் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இதை என்ன பண்ண போகிறோம்? முக்கோணத்தின் பரப்பளவு. எந்த முக்கோணம்? 2ஓட பரப்பளவு. பரப்பு ஈக்குவல் டு இங்கே பியோட மதிப்பு என்ன? 10, ஹச்சோட மதிப்பு என்ன? 8 மீட்டர். அப்போ 1/2 பி இன்ட்டு ஹச் சதுர அலகுகள் அப்படின்னு வரும். அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள்? 1/2 பியோட மதிப்பு 10, ஹச்சோட மதிப்பு 8 மீட்டர் சதுர அலகுகள் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்னு வருங்களா? 2ஆயிரப்படல 1 2 2 5 தடவை என்ன வரும்? 2 5 10ன்னு கிடைக்கும். அப்போ 5 × 8 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். I8 நமக்கு என்னது? 40. அப்போ 40 மீட்டர் ஸ்கொயர். இதோடது முக்கோணம் 2இன் பரப்பு. முக்கோணம் 2இன் பரப்பு என்ன வருது? 40 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருச்சுங்களா? அடுத்து 3வது படத்துக்கு. ஸோ 3வது படம் என்னது? இது ஏபிஎஃப்ங்கிறது 6 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? 6 மீட்ரு 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 3வது வரைபடம் வரைகிறோம். அப்போ 3வது எப்படி இருக்குது? நமக்கு இப்படி இருக்குங்களா? ஸோ இது ஏ, இது பி, இது எஃப். அப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ இதுவும் என்ன தான்? முக்கோணம் தான். இதுவும் என்ன தான்? முக்கோணம் தான். அப்போ பயன்படுத்துகிறோம் முக்கோணத்தின் பரப்பு. எத்தனாவது முக்கோணம் இது? 3வது முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 1/2 பி இன்ட்டு ஹச் சதுர அலகுகள். அப்போ 1/2 பியோட மதிப்பு நமக்கு இங்கே வந்து 6, ஹச்சோட மதிப்பு என்ன? பி ஈக்குவல் டு 6 மீட்டர், ஹச் வந்து 3 மீட்டர். அப்போ 1/2 × 6 × 3
மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 பாடில் 1 2 2 3 6ன்னு கிடைக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது? 3 × 3 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ 3 × 3 என்னது? நமக்கு 9ங்களா? அப்போ என்ன கிடைக்குது? முக்கோணம் 3 அப்போ 9 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ முக்கோணம் 3ன் பரப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 9 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்குங்களா? அடுத்து இப்போ நாலாவது இதுக்கு போகிறோம். ஸோ 4வது படம் நம்ம எதை மார்க் பண்ணோம் அப்படின்னா இதுதான் மார்க் பண்ணோம். ஸோ இப்படி ஒரு முக்கோணம் இருந்ததுங்களா? ஸோ இது டி, இது சி, இது ஹச்ன்னு இருந்துச்சு. இங்கே இதோட மதிப்பு 5 மீட்டர்னும் இதோட மதிப்பு 8 மீட்டர்னு இருந்துச்சு. அப்போது உயரம் வந்து 8 மீட்டர், அடிப்பக்கம் வந்து என்னது? 5 மீட்டர். உயரம் 8 மீட்டர், அடிப்பக்கம் வந்து நமக்கு 5 மீட்டர். இப்போ இது ஃபார்முலாவில் போடலாங்களா? அப்போ முக்கோணம் 4ன் பரப்பு = ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து முக்கோணத்தின் பரப்பு 1/2 b × h சதுர அலகுகளுங்களா? இங்கே பியோட மதிப்பு 8 மீட்டர், ஹச்சோட மதிப்பு 5 மீட்டர். இப்போ போய் என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலாவில் போட போகிறோம். அப்போ 1/2 பியோட மதிப்பு 8, ஹெச்சோட மதிப்பு 5. ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருங்களா? அப்போது 2வது பாடில் 1 2 4 8 வந்து 4 தடவை வரும். அப்போ மீதி என்ன இருக்குது? 4 × 5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இப்போ 4 5 என்ன வரும்? 4 × 5 20 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 4 × 5 20 மீட்டர் ஸ்கொயர். அப்போ முக்கோணம் 4ன் பரப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 20 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருச்சுங்களா? ஸோ இப்போ 4 முக்கோணங்களும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்று என்னது? 5வது சரிவகம். அப்போ சரிவகம் 5ன் பரப்பு, அதுக்கு ஃபார்முலா என்ன? 1/2 × h × a + b சதுர அலகுகள். இப்போ சரிவகத்தோட வரைபடம் வரைஞ்சிக்கலாங்களா? அப்போ நம்ம சரிவகம் வரைஞ்சாச்சு. சரிவகம் என்னது? BCFH அப்படிங்கிற சரிவகங்களா? ஸோ அப்போ பாருங்க, இதில் உயரம் என்ன அப்படின்னா இங்கே 8 மீட்டர், இங்கே 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8யும் 10 கூட்டினா என்ன வரும்? 18. இதுதான் உயரம். அப்போ h = 18 மீட்டர்னு கிடைக்குது. ஸோ இணைப்பக்கங்கள் A ஒன்றது 3 மீட்டர், இங்கே இருக்கக்கூடிய பக்கம் B வந்து என்னது? 8 மீட்டர் அப்படின்னு இருக்குங்களா? A 3 மீட்டர், B வந்து 8 மீட்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? எதிர்பக்கங்கள். ஸோ அப்போ 1/2 ஹச்சோட மதிப்பு 18 பெருக்கல் A + B. ஏவோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 8. இப்போ என்ன வரும்? சதுர அலகுகள் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருங்களா? ஸோ 2வது பாடில் 1 2 18 வந்து 9 தடவை வரும். அப்போது 9 × 3 + 8, 8யும் 3யும் கூட்டினா என்ன வரும்? 11ன்னு கிடைக்குங்களா? அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருது. அப்போ 9யும் 11யும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 99 அப்படின்னு கிடைக்குங்களா? ஸோ அதை பெருக்கணும் என்ன கிடைக்குது? 99. அப்போ 99 மீட்டர் ஸ்கொயர். அப்போ சரிவகம் எது? 5வது. அதோட பரப்பு எவ்வளோ கிடைக்குது? 99 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருச்சுங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒழுங்கற்ற பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ அந்த ஒழுங்கற்ற நிலங்களின் இதுதானே கண்டுபிடிக்கணும், நிலங்களின் பரப்பளவு. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ இதுவரைக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சது எல்லாம் கூட்டலாங்களா? அப்போ என்ன இருக்குது? சரிவகத்தோட பரப்பளவு 99. அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம்? முக்கோணங்களா? ஸோ 4 முக்கோணங்களுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸோ 56 40 அடுத்து 9 20 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோங்களா? ஸோ இதை தான் போட போகிறோம். 56 40 9 ஸோ 56 40 9 20 அப்படின்னு வந்திருக்குங்களா? ஸோ இது என்ன வரும்? சதுர மீட்டர் அப்படின்னு தான் வரும். அப்போ என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருங்களா? மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் கூட்டணும். ஸோ அப்போ 99 56 40 எல்லாம் கூட்டணும் அப்படின்னா இதெல்லாமே கூட்டணும் அப்படின்னா 224 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ பாருங்கள் 99 56 40 20 9ங்களா? ஸோ 9 9 18 19 24 ஆகிடும். மீதி 2 9 2 11 + 5 16 + 4 20 20 + 2
22. அப்போ ஒழுங்கற்ற நிலத்தின் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 224 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.